வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, காரக்குடி கீரை கடைசல் தான் நம்ம செய்ய போகிறோம். காரக்குடி கீரை கடைசல் அது என்னென்ன தேவை, என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பருப்பு நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 கட்டு கீரை, 2 கட்டு பாலக்கீரை நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். பருப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5-6 விசில் பருப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சிடல. ஒரு 5 விசில் விட்டுடலாம். 4 இல்லையே 5. பருப்பு கொஞ்சம் குழஞ்சா போதும், ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. ஒரு பதத்துக்கு கொஞ்சம் எதிராக இருந்தால் பருப்பு கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 விசில், 4 இல்லைன்னா 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காரக்குடி கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் 2 கட்டு கீரை, ஒரு 1/2 டம்ளர் பருப்பு இதெல்லாம் போட்டு நான் இந்த மாதிரி கீரை கடைசல் செஞ்சுருக்கேன். பாருங்க, பார்த்தீங்களா, கீரை கடைசல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.